பூர்வ காலங்கள்ல அவர் குழந்தையா இருக்கும்போது, அவர் சின்ன பையனா இருக்கும்போது, அந்த தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்றது, அந்த சிந்தனை ஓடிட்டே இருந்ததுக்கு, அப்ப அவர் என்ன சொல்றாரு, காற்றுல ஈரப்பதம் இருக்கு. இந்த ஈரப்பதத்தை என்னுடைய அந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் வந்து உறிஞ்சி எடுத்துரும். இந்த உறிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த அப்சர்வ் பண்ணணும். அதாவது உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறமா அந்த அப்சர்வ் பண்றதுல லைட்டா ஒரு வெப்பத்தை கொடுத்தனா, அந்த உறிஞ்சி எடுத்த அந்த தண்ணீரை வந்து நீரா வந்து கொடுத்துரும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, அந்த வெப்பம் வந்து நம்ம எப்படி குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ காற்று பகுதியில அதிகமான வெப்பம் இருந்ததுன்னா, அதை உறிஞ்சி எடுத்து அதை வச்சிருக்கும். இந்த வெப்பத்துக்கு ஜஸ்ட் ஒரு சூரிய ஒளி போதும். சூரிய ஒளி பட்ட உடனே என்ன பண்ணுது, அப்படியே தண்ணி மாதிரி வருது. எத்தனையோ கிலோகிராம் கொடுத்தானா ஒரு 5 கப்பு தண்ணி கிடைக்குமா, அந்த ஒரு சாதாரண காற்றுல இருந்து. இந்த தாட் எங்கேருந்து வந்தது? அதுதான் இந்த புத்தாண்டுல நான் ஒரு அந்த அந்த கீழே கமெண்ட்ல சில விஷயங்கள் அவங்க படிக்கும்போது ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருந்தது, ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, நிறைய பேர் வந்து படிப்பு எதுக்கு முக்கியம், படிப்பு என்ன செய்ய போகுது, படிப்புலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான சில பேர் அதை சொல்கிறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இந்த நோபல் பரிசு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அகதி முகாமில் இருந்தாலும் கூட அவர் வேற ஏதோ ஒரு வெறுப்பையோ வேற ஏதோ எதையுமே வைக்காம படிப்பை உள்ளே எடுத்துக்கிட்டதுனால இன்னைக்கு பாருங்க, அவர் நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானியா இருக்காரு. அவருடைய ஆரம்ப காலங்கள்ல அவர் மறக்கல, அந்த கஷ்டத்தை மறக்கல. அந்த கஷ்டத்தினால வெறுப்பு இல்லாம மனிதர்களுக்கு எப்படி அதனால உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ப்ராஜெக்டா பண்ணி அது வந்து அவருடைய அந்த நோபல் பரிசு பெற்றதுக்கு ஒரு முக்கியமான காரணியா இருந்தது. இப்போ இவர் நோபல் பரிசு பெற்றதுனால இந்த கான்செப்ட் இருக்குல்ல, காற்றுல இருந்து நீரை பிரித்தெடுக்கிறது இப்போ பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. இந்த 2026ஆம் ஆண்டு அநேக கம்பெனிகள் என்ன பண்ணுது, இந்த ஐடியாவை வச்சுட்டு, இந்த ஆராய்ச்சியோட முடிவுகளை வச்சுட்டு காற்றுல இருந்து நீரை பிரித்தெடுக்கிறதுக்கு அவங்க பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ண போறாங்களாம். அதுல முக்கியமா இதுல பாலைவனங்கள்